வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஸோ சார் சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கிராமம் தான், ஓகேங்களா? திருச்சி பக்கத்தில் என்னோட நேட்டிவ். அங்கேருந்து தான் இங்கே வந்தேன். எனக்கும் ஃபஸ்ட்டு சிஎம்ஏனா என்னன்னே தெரியாது. அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தோம் அப்படின்னா சிஎம் மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சிஎம்ஏனா யாருக்குமே தெரியாது, ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாட்ட சொல்கிறப்ப, அப்பா இந்த மாதிரி காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப நான் ராமகிருஷ்ணா காலேஜில் தான் படித்தேன். சிஎம்ஏக்குள்ளே நான் வரேன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒரு தம்பி சிஎம்ஏ ஜாயின் பண்ணுன்னு சொன்னான். வீட்டில் சொன்னேன், இந்த மாதிரி சிஎம்ஏன்னு ஒரு குரூப் இருக்காமா, அதனால் போய் நீ ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு. வீட்லேயும் சரி நீ படிக்கிறதெல்லாம் படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் என்ன இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாது, ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நானும் ஒரு மோட்டிவில் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இதோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே? ஸோ நான் வந்து எனக்கு சிஎம்ஏ அந்த இன்டர்வியூ குரூப் ஒன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு 3 அட்டெம்ப்ட் எடுத்துச்சு. அது வந்து என்னோட மிஸ்டேக். நான் ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணேன், அதனால் எனக்கு டைம் எடுத்துச்சு, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நானும் என் ஃப்ரெண்டு தான் ஒன்றா போய் எக்ஸாம் எழுதினோம். எழுதிட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் அவனுக்கு போயிடுச்சு. ஸோ அவன் வந்து அந்த சிஎம்ஏ விட்டு அப்படியே போயிட்டான். ஓகே, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பட் நான் வந்து இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட்டையும் எனக்கு ஜஸ்ட் ரிசல்ட் வர்றப்ப ஜஸ்ட் மிஸ்ல தான் மார்க் போகும், ஓகே? ஒரு சின்ன மிஸ்டேக். ஸோ அந்த மிஸ்டேக்லாம் நெக்ஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணி ஒரு டைம் எழுதி தான் எக்ஸாம்ஸனோட அந்த டைம் வந்து நான் கிளியர் பண்ணேன், ஓகே? இதில் வந்து நான் பெருமைக்குன்னு சொல்லலை. இந்த டைமில் என் ரிசல்ட்டை நான் செலிப்ரேட் பண்ணதை விட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என் கூட நான் வந்து 3 பேட்ச் வந்து நான் அந்த அகாடமியில் இருந்தேன், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து போன பசங்க நிறைய பேர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பாஸ் பண்ணது வந்து எங்களுக்குலாம் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அது வந்து எனக்கு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் என்னோடய பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து நான் ஒரு டைம் நான் ஃபெயிலாக போனப்பவுமே எனக்கு வந்து இதே மற்றவங்களாக இருந்தால் ஒரு சில வீட்டில் எனக்கும் ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் பேட் தான், ஓகேங்களா? ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லா இதுலேயுமே. ஒரு டைம் எங்கள் அப்பா சொன்னது, சரி விடு, போன டைம் நான் ரிசல்ட் நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறப்ப என்ன ஏரியாவே நான் வந்து அழுதுட்டேன், ஓகேங்களா? அப்பா இந்த டைமும் போயிடுச்சு அப்படின்னு. அப்போவும் எங்கள் அப்பா சொன்னது, சரி விட்றா, அடுத்த டைம் இன்னும் பெஸ்ட்டாக முயற்சி பண்ணி அப்படின்னா சொல்கிறதே தவிர நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு செட் ஆகாது, சிஎம்ஏ வந்து வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு எனக்கு சம்பாதிச்சு கொடு அப்படின்னு இது வரைக்கும் எங்கள் அப்பா வேலை வந்ததே கிடையாது, எங்கள் அம்மா வேலையும் வந்ததே கிடையாது. ஆனால் வீட்டில் ஒரு சொந்தம் எங்கள் அத்தை எங்கள் மாமாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அப்பா கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியலையா, எதுக்கு அவனை இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க, இதை விட்டுட்டு வேலைக்கு போகலாமல அப்படின்னு நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே உள்ள பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வைக்கிற ஒரே ரெக்வெஸ்ட், தயவுசெய்து உங்கள் பசங்க வந்து இன்கேஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அவங்கள வேணாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இன்னும் படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுக்கு பூஸ்டப் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். என்னுடைய நான் இன்னும் எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலுமே சிஎம்ஏ முடிக்காமல் நான் சிஎம்ஏ விட்டு வெளியே வரமாட்டேன். அதான் சார் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் எப்போ அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணணும் அப்பையிலேருந்தும் இன்ன வரைக்கும் அவர் பையனை எப்படி பார்த்துக்குவாரோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது நான் சிஎம்ஏ முடிச்சுட்டு நான் இருந்தேன் அப்படின்னா சார் கண்டிப்பாக அவர் எனக்கு பண்ணதில் நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பண்ணியிருக்காரு எனக்காக. ஸோ இப்போ வந்து நான் ஆர்டிகல்ஷிப் வந்து கிணத்துக்கடவு பக்கத்தில் வேண்டவேலி சேவின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கிரியேட் பண்ணது வந்து கண்டிப்பாக சார் தான். ஸோ அதுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இப்படி வேறு எதுவும் கிடையாது. அண்ட் வந்து இன்னொரு திங் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ எல்லாருமே கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து மேக்ஸிமம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏதாச்சும் தமிழ் மீடியத்துலேருந்து வந்தவங்க இருக்கீங்களா? யாருமே இல்லை. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? நானும் தமிழ் மீடியத்துலேருந்து தான் வந்து படித்தேன். எங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப நான் வந்து கிராமம் தான் எங்கள் ஊர், ஓகே? ஸோ நான் கோயம்புத்தூருக்கு வந்ததே ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நம்ம ஊருக்கு இப்போ இதெல்லாம் சொன்னா வச்சுக்க நம்ம வந்து பூமர்னு சொல்லிடுவாங்க. நம்ம கண்டிப்பாக இல்லை, இங்கேன்னு கிடையாது. பொதுவாக நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணனா வச்சுக்கோங்க, இப்படி பண்ணாதரா அப்படின்னு. இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பசங்க இருப்பாங்க, டே இங்கே வெளியில் வந்து பாருங்க என்ன இவ்வளோ இருக்கு அப்படின்னா, நான் பூமர் மாதிரி பேசாத, ஏன்னா எப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைனில் முடிச்சிருவானுங்க, ஓகே? ஸோ அதனால் அந்த ஆர்டிகல்ஷிப் கம்பல்சரி அது வந்து எல்லாருமே ஃபீல்டுக்கு போங்க, ஃபீல்டுக்கு ஒர்க் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கணும், ஓகே? தேங்க்யூ.